கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் எல்லோரும் மகாநேமுக்கு வருக என்று அழைக்கின்றேன். சங்கீதம் 91 இது எல்லாத்துக்கும் தெரிந்த சங்கீதம். சில ஆள் இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக வைத்திருக்கீங்க. எத்தனை பேர் மனப்பாடம்? கை தூக்கி காட்டுங்க. எத்தனை பேர்? பாருங்க, இங்கே பாருங்க. சங்கீதம் 23 ஓகே. 91 சிலர் சங்கீதம் பாருங்க மனப்பாடம். ஆமாவா இல்லையா? இந்த வசனத்துக்குள்ளால ஒரு பயங்கரமான மறைப்பொருள் இருக்கு. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 91 11-12 வாசிங்க. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஓகே. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சரி, இந்த வசனத்தை கர்த்தர் விளங்குதா? பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை ஒரு தேவ மனுஷனை கொண்டு எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் 91 யாருக்கு தெரியுமா அந்த தேவ மனுஷன் யாருன்ட்டு? யாரு? மோசே. அதாவது இது சில ஆய்வுகளுக்கு பிறகு இது கண்டுபிடிக்கப்பட்ட காரியங்கள் என்னன்னா, இந்த சங்கீதம் 91 மோசே எழுதின ஒரு சங்கீதம். என் வார்த்தை விளங்குதுங்க உங்களுக்கு? இதை தெரியாதவர்கள் நீங்கள் எழுதி கொள்ளலாம். ஏனென்றால் நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை பைபிள் ஸ்கூலில் நீங்கள் என்னைக்காக போனீங்கன்னா, நான் போகலை, நீங்கள் போனீங்கன்னா சரிங்களா, என்ன செய்யுங்கன்னா அவங்க படித்து கொடுப்பாங்க. 91ன்றது மோசையின் சங்கீதம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதில் மோசை ஒரு காரியத்தை எழுதுறா இருப்பாருங்க. அவர் உங்களை தேவதூதர் உங்களை கட்டளையிட்டு உங்கள் போகும் வழியெல்லாம் உங்களை காப்பாற்றுவாங்க, உங்களை காத்துக்கொள்வாருங்க. அப்படி தான் தமிழில் போட்டிருக்கு. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய தூதர்கள் கட்டளையிட்டு உங்களை போகும் வழியெல்லாம் உங்களை காப்பாராம். சரியா? அடுத்த வசனம் சொல்லுது, உன் பாதம் இருக்குல்ல கல்லில் இராதபடிக்கு தூதர்கள் உன்னை ஏந்தி கொள்வார்கள். புரியுற பாஷையில் இதை எடுத்துக்கொள்வோம். கவனிங்க, இந்த வசனத்தை இன்னும் ஒரு நபர் பைபிளில் பயன்படுத்தியிருக்கா. யார் அது? யாரு? யாரு? பிசாசு. பிசாசு பயன்படுத்தினான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மத்தேயு 4வது அதிகாரத்தில் இருக்கும், வாசிக்க தேவையில்ல. 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிசாசு இந்த வார்த்தையை யார்கிட்ட பயன்படுத்துறான்? தேவனாகிய கர்த்தர்கிட்ட பயன்படுத்துறான். அன்பான பிள்ளைகள் இங்கே கவனிங்க, இந்த வசனம் எவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு வசனம். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எப்படி காத்து கொள்வார், அது எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் என்ற வசனத்தை அவன் எடுத்து தேவன்கிட்டே காட்டுகிறான். அன்பான பிள்ளைகளை எனக்கு கவனிங்க, இன்னைக்கு இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையினாலே வீணா போயிருக்காங்க தெரியுமா? ஐயோ, கர்த்தருடைய வார்த்தையினால எப்படி வீணா போக முடியும்? அதை கையாளாத கூடாத மனிதர்களால் பயன்படுத்தப்பட்டால், அந்த யார் அந்த வசனத்தை கையாள கொள்ளக்கூடாதோ அவர்கள் அந்த வசனத்தை கை கொண்டால் அவர்கள் அது உங்களுக்கு விரோதமாக பாதகமாய் திருப்பிட முடியும். அதான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு போன வார்த்தை பிரசங்கத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பித்தேன். அதாவது இருளை வெளிச்சமாக காட்டுகிறவர்கள். விளங்குதா உங்களுக்கு? வெளிச்சத்தை இருளாய் காட்டுகிறவர்கள். அன்பான பிள்ளைகளே, நீங்க கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஏன் சில நேரத்தில் இந்த வார்த்தையை நிறைய பேர் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கொண்டு வந்து கொடுக்கிற அப்படிப்பட்ட தருணங்கள் இருக்குது, அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் இருக்குது. இதை தவறு நான் சுட்ட காட்ட வரல, ஆனா இதிலே நீங்க அமர்ந்திடக்கூடாது. என் வார்த்தை விளங்குதா? ஏன் இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வருகிறவர்கள் நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையாலே தேவனுக்குரியவர்கள் அல்ல. நான் சொல்லும் போதெல்லாம் நிறைய பேருக்கு கோபம் வரும். இந்த மாதிரி வசனத்தை பிசாசும் கையாள முடியும். என் வார்த்தை விளங்குது உங்களுக்கு? அதுவும் பிரதானமா சாத்தானே பயன்படுத்தினான், எதிராளியை பயன்படுத்தினான். அப்ப நீங்க நினைக்கிற மாதிரி எதிராளி ஏவுகிற மனிதர்கள் அதை பயன்படுத்த மாட்டாங்களா? என் வார்த்தை அதுதான். அந்த வார்த்தை நல்ல வசனம் தானே, அது என்ன தப்பான வசனம் இல்லையே. ஏனென்றால் மோசையை கொண்டு கர்த்தர் எழுதின ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அது தீர்க்க தரிசனமாய் கூட வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் தீர்க்க தரிசனமாய் அது நிறைவேறியதை இனிதான் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். என் வார்த்தை விளங்குதா? அன்பான பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு மறைப்பொருள் உண்டு. நம்ம அதை மேலோட்டமாக பார்த்துட்டோம். நம்ம அதை எப்படி பண்ணிட்டோம்? மேலோட்டமே பார்த்துட்டோம். இன்னைக்கு எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின ஓரளவுக்கு ஆழத்துக்கு நான் உங்களை கொண்டு போக போகிறேன். அப்ப நீங்க கர்த்தர் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது இன்னும் ஆழமாய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம். அது நீங்க என்னோட சந்தோஷமா பகிர்ந்து கொண்டால் நானும் கற்றுக்கொள்வேன். என் வார்த்தை விளங்குதா? இங்க கவனிங்க அன்பானவர்களே. ஏன் சொல்றேன்னா,
இன்னைக்கு கள்ள உபதேசங்களை இப்படி தான் துணிகரமாய் தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குற வண்ணமாய் கொடுக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அது வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை, மன ரம்யமாய் உற்சாகமாய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டீர்களே. ஆனால் கையாளுகிறவர்கள், அந்த வசனத்தை உங்கள் இடத்துல கொண்டு வந்து சேர்த்தவர்கள் தேவனுக்குரியவர்களா? என் வார்த்தை விளங்குதா? சிலருக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கும். அது எப்படிங்க சொல்கிறீங்க பாஸ்டர், அது எப்படி சொல்கிறீங்க அண்ணன்? அதாவது இந்த வார்த்தையை வந்து யாரும் பயன்படுத்த முடியாது, தேவனுடைய வார்த்தை தானே. இல்லை, சாத்தானே பயன்படுத்தினான். அதான் பிரச்சனை. நம்ம லைஃப்பில் சில நேரத்தில் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் ஒரே பார்த்துருங்க, ஐயோ கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், எச்சரிக்கையாரு. நானே சொல்கிறேன், அப்படிப்பட்ட பார்த்தா 2 அடி தள்ளி நில்லு. தமிழில் நல்ல ஒரு பழமொழி இருக்குது, துஷ்டனை கண்டால் தூரம் இல்லை, 2 அடி தள்ளி ஓடிடல, தூரம் இல்லை, ஓடியே போயிரு யோசேப் மாரி. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அப்போ நாங்கள் தீர்க்கதரிசி முன்னுக்கு போய் நின்று நாடக்கூடாதா? நீங்கள் நில்லுங்க, நிற்காம போங்க, எக்கடா பண்ண போங்க, கோச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அப்படி சொல்லுகிறேன்ட்டு. ஏன்னா நான் இந்த மாரி சந்திச்சிருக்கேன். எனக்கு அன்றைக்கி கிளி ஜோசியக்காரன் முன்னுக்கு போய் உட்காந்தாங்க. கிளி ஜோசியக்காரங்க இப்படி சிக்னல் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்னாம்பு போட்டுட்டு அந்த சிக்னல் தான் குருவி தாள் எடுக்கிறதுக்கு. போய் கண்டுபிடிச்சி பாருங்க உண்மையாக பொய்யான்ட்டு. நான் அதெல்லாம் செஞ்சு பார்த்து வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி சிக்னல் கொடுப்பாங்க, அந்த சிக்னல் தான் இப்படி சின்னம்பு போட்டு இப்படி சிக்னல் கொடுப்பாங்க. அதான் சிக்னல் குருவிக்கு அந்த எந்த காட்டு எடுக்கணுன்ட்டு. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி நெல் கொடுப்பாங்க, அது எடுத்துகிட்டு உள்ளுக்கு போயிடும். அது அந்த சாப்பாடுக்கு தான் வேலை செய்யுது. கிளி ஜோசியம் நிஜம் நம்பி வாழ்ந்தவர்கள், வாழ்க்கையை தவற விட்டவர்கள், வாழ்க்கையை கோட்டை விட்டவர்கள் அநேகம் பேர். அதே போல கள்ள தீர்க்கதரிசனம் என்ற கள்ள கிளி கிட்ட மாட்டிக்கிட்டு எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைத்தவர்கள், நாசமா போனவர்கள் அநேக பேர் உண்டு. அவருக்கு கர்த்தருடைய நாமத்தில் வந்தவர்கள் அல்ல. என் வார்த்தை விளங்குதா? தயவு செஞ்சு இப்படி போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. இப்போ நம்ம தேவனோட செய்திக்குள்ளார வரலாம். அப்போ அந்த வசனத்தில் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சமான 12வது வசனத்தில் ஒரு வார்த்தை வருது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தாங்கி உங்களை தங்கள் கைகளால் ஏந்தி கொள்வார்கள். அதாவது உங்கள் கால்கள் கல்லில் இடாதபடிக்கு உங்களை ஏந்தி கொள்வார்களாம், இப்படி தூக்கி கொள்வார்களாம். சரி, இவன் ஏன் காலு போய் கல்லில் இடணும்? இவன் கால் ஏன் போய் கல்லில் இடணும்? யாராவது பதில் சொல்லுங்க, சொல்லுங்க. ஏன் அவன் காலு கல்லில் இடணும்? அப்படின்னா யாராவது தள்ளி இருக்கணும். ஆமா தானே, யாராவது தள்ளி இருக்கணும். 2வது, யாராவது உங்களை குதிக்க வச்சிருக்கணும். 3வது, உங்களை குதிக்கிறதுக்கு டெம்ப் பண்ணியிருக்கணும், அதாவது உங்களை உசுப்பி இருக்கணும். அன்பான பிள்ளைகளே, பிசாசு இந்த காரியத்தை எங்கே கொண்டு போய் தெரியுமா சொன்னா? உப்பரைகள் மேலே கொண்டு போய் வைத்து தேவனே அதை செய்ய சொன்னான். நான் உங்களுக்கு சரித்திரத்திலிருந்து விலக்கி சொன்னேன். அந்த மக்காபிய ரிவால்ட்டில் என்ன நடந்துச்சு, ஏன் மக்காபிய ரிவால்ட் வந்துச்சு, எப்படி அந்த யூத கர்ப்பிணி ஸ்திரீகள், இதை நான் ஆசான வழியாய் கற்றுக்கொண்டேன், அந்த எப்படி உப்பரைகள் மேலே நிறுத்தி கொள்ளும் பொழுது அங்கே கர்ப்பிணி பெண்கள்லாம் கொண்டு கிமு 167க்குள்ள, கிமு கிறிஸ்துக்கு முன் 167ல் கர்ப்பிணி ஸ்திரீகள் அந்த உப்பரைகளை கொண்டு போயிட்டு அந்த எந்தியோகோ எபிபெனஸ் என்ற அந்த மன்னன் என்ன செய்தான் என்றால், கிரேக்க மன்னன், தேவாலயங்களில் ஜூஸ் தேவாலயங்களில் தேவனுடைய யூதர்களுடைய தேவாலயத்தில் ஜூஸ் தெய்வத்தோடைய சிலையை வைத்து விட்டு அதுக்கு புரட்சி ஏற்படும் பொழுது, ஜனங்களை எதிர்த்து நிற்கும் பொழுது, கர்ப்பிணி ஸ்திரீகள், நிறைமாச கர்ப்பிணி ஸ்திரீகளை கொண்டு போய் மேலிருந்து தள்ளிவிட்டு கொன்றான். அந்த காட்சி ஒரு பெரிய ட்ராமாட்டிக்கான ஒரு காட்சி. அப்போ நான் உங்களுக்கு அதை உபாகம புத்தகத்திலிருந்து ஏன் கர்த்தர் அதை அவனுக்கு பதில் சொன்னார்ன்றதை நான் சொல்லிட்டேன். அப்போ பெண்களை, நிறமாச கர்ப்பிணி பிள்ளைகளை கொண்டு போய் மேலே நிப்பாட்டி அப்படி கர்ப்பிணி பெண்களை தள்ளி கொன்ன ஒரு கெட்ட சரித்திரம் யூதருக்கு உண்டு. என் வார்த்தை விளங்குதுங்க உங்களுக்கு? அப்போ பிசாசானவனும் தேவனை கொண்டு போய் உப்பரைகள் மேலே நிற்பாட்டி ஒன்று சொல்கிறான் பார்த்தீங்களா, தாள குதியும். ஒன்று தேவனை குதிக்க சொல்கிறான், 2வது தேவனை உசுப்புகிறான், குதி அப்படின்னு, ஜம்ப். அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய வார்த்தை கொண்டே உங்களை தவறு செய்யறதுக்கு உசுப்புவார்கள். என் வார்த்தை விளங்குதா? தேவனுடைய வார்த்தை கொண்டு உங்களை என்ன செய்வாங்க? சேலஞ்ச் பண்ணுவாங்க. அன்பான பிள்ளைகளே, கவனமாயிருங்க. சில நேரத்தை உங்களுக்கு தெரியாது, சில நேரத்தை தெரியாது அது கர்த்தர் சித்தமா கர்த்தர் சித்தம் இல்லையா தெரியாது. ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த வார்த்தையை எடுத்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்தே உங்களை உசுப்புவார்கள். கர்த்தர் சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு உங்களை உசுப்புவார்கள். அன்பான பிள்ளைகளே, ஜாக்கிரதையாயிருங்கள்.
என் வார்த்தை விளங்குதுங்களா? யாராவது உங்களுடைய தீர்க்க தரிசனங்களோ ஏதாவது வாக்கு தத்தங்களோ கொடுக்குறதா இருந்தால் தேவனிடத்தில் முதல் போய் காத்துருங்க. புரியுதா? தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இந்த மாதத்துக்கு ஒரு தடவை வாக்கு தத்தம், நாளுக்கு ஒரு தடவை வாக்கு தத்தம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நம்புறது கிடையாது. ஸோ இதே பாதி பேர் கூட்டம் இங்கே வர பிடிக்காமல் போயிடும். ஓ, இந்த சபையில் வாக்கு தத்தம் கிடையாது இல்லை இல்லை, நேரடி சொல்கிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் யோசிச்சேன் சொல்கிறதுக்கு, இப்போ தைரியமாக சொல்லிட்டேன். 7 வருஷமாக சபை தொடங்கி 1 வருஷமும் நம்மளுக்கு வாக்கு தத்த வசனம் இருக்கா? இல்லை 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 இல்லை. வாக்கு தத்தம்ன்றது எனக்கு எப்போ தேவையோ அதை கர்த்தர் எனக்கு கொடுக்குறது. நான் சும்மா போயிட்டு ஜபிச்சு பெற்றுக்கொண்டு இந்த அங்கே வாக்கு தத்தம், இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தம், வாங்கள் எல்லோரும் ஏகமனமாய் கூடி இந்த வாக்கு தத்தத்துக்காக செயல்படுவோம். உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ, உங்கள் ஆவிக்குறி ஜீவியத்துக்கு எது தேவையோ, நீங்கள் கர்த்தரிடத்தில் நடக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஜபிக்கும் பொழுது அவர் அதை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான் அதை நம்புகிறவன். எனக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் ரொம்ப பலவீனமாக இருக்கலாம், அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பெரிய இடிவுகள் ஏற்பட்டு நான் ரொம்ப கவலையில் குமுறிக்கொண்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் என்னை திடும்படுத்தும்படிக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கலாம். அது வாக்கு தத்தம் இல்லையா? அப்போ அது சின்ன வாக்கு தத்தம், இது பெரிய வாக்கு தத்தம். அன்பான பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் பின்னாடி போகிறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. நான் சொல்லுகிறேன், நல்லா வருவீங்க. உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் ஆமேன்னு சொன்னது? மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிஜமாக சொல்கிறேன், மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஏன்? ஐயோ, இன்னைக்கு இப்படி தான் கள்ள உபதேசிகள் உங்களுக்கு வசனம் தாங்க வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். முதல்ல நீங்கள் முழங்கால் இட்டு கர்த்தரிடத்துல பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுக்குன்னு நீங்கள் போய் ஊழியக்காரங்களை நாடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நான் ஊழியக்காரங்களை அதனால ஊழியக்காரங்களுக்கு நான் இப்படி கை வைக்கும் போது ஊழியக்காரங்களோட வேலை காலியாயிருமா? அதனால சிலருக்கு கோபம் வந்துடும். நான் என்ன செய்யறது? உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, என் வேலையை நான் செய்கிறேன். நீங்கள் என்னோடய ஐக்கியப்படணுமா, நீங்கள் கர்த்தரோட ஐக்கியப்படணுமா? 7 வருஷமாக அதான் செய்துட்ருக்கேன். தப்பு செஞ்சுருக்கேன்னா? 7 வருஷமாக உங்களை கர்த்தரோட ஐக்கியப்பட சொல்கிறேன். என்னோட ஐக்கியப்பட சொல்லியிருக்கேனா? இல்லை, கீழ்ப்படிய சொல்லுவேன். சில காரியங்களுக்கு ஊழியக்காரன் கீழ்ப்படி வேண்டியதுக்கு தப்பு கிடையாது. தேவ மனுஷர்களுக்கு ஒவ்வொரு மனுஷனும் கீழ்ப்பட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். தட்ஸ் இட். அதுக்கு நான் அதனால தான் சொல்லுவேன், நான் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன், வேற ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரண ஒரு மனிதன். விளங்கி கொள்ளுங்க. அதே போல தான் நீங்கள் மற்றவங்களே பார்க்கணும், நான் உங்களே பார்க்கறதுப்ப நீங்கள் என்னை பார்க்கணும். ஏன்னா தெரியுமா, நான் சில நேரத்தை உங்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஆளாக காட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாதா? என்னைக்காவது நான் தவறு செய்யும்போது என்ன செஞ்சிருவீங்க? என்னை கிழிச்சு எடுத்துருவீங்க. ஆமாம், ஏன்னா நான் உங்கள் முன்னுக்கு ரொம்ப பெரிய ஆளு மாதிரி காட்டிக்கிட்டேன்ல. அப்படி காட்டிக்கிட்டு இருக்கும் போதுலாம் உங்களுக்கு என்ன தோணிச்சுமா? ஓ பாஸ்டர், ஓ பாஸ்டர், ஓ பாஸ்டர். பார்த்து என்னைக்காவது நான் ஒரு தவறு செஞ்சுட்டா போச்சு. நான் அதனால தான் அன்றாடிக்கு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் கூட சொன்னேன், நான் உங்களைப் போல சாதாரண ஒரு பலவீனம் உள்ள குறைபாடு உள்ள மனுஷன். நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஏற்றுக்குங்க, உங்களை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். என் வார்த்தை விளங்குதா? நம்ம எல்லாமே சாதாரண மனிதர்கள். பிழைத்து இருக்கிறதே அவருடைய கிருபையினால், கிருபையினால் பிழைத்து இருக்கிறோம். கிருபை பெறத்துக்கே கிருபை பெற்றிருக்குமா? நல்லா இருக்கா கேட்க? வசனம் தான் சொல்லுது, கிருபை பெற கிருபை பெற்றிருக்கும், இரக்கத்தை பெற இன்னும் இரக்கம் பெற்றிருக்கும். சும்மாலாம் கிடைக்கல, அதுவே நம்மளுக்கு அவருடைய இரக்கத்தினால தான் கிடச்சிச்சான். அப்போ இதை விளங்கி கொண்டோம்னா இன்னும் நம்ம வாழ்க்கை எப்படி கர்த்தரோட கிட்டி சேர்க்கறதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைலாம் ஊழியக்காரனோட சேர்ந்து நடக்கிறது இல்லை, ஒற்றுமையாக நடக்கணும். ஆனால் உங்கள் பயணம் கர்த்தரை நோக்கி போகிறதா இருக்கணும், கர்த்தரை நோக்கி நடக்கிறதா இருக்கணும், போகிறதா இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் அவரோட தான் சேர்ந்து போகிறோம். அப்போ உங்களுடைய ஆசை இன்னும் அதிகமாய் கர்த்தரை அறியணும்னு இருக்கணுமே தவிர இன்னும் அதிகமாய் ஊழியக்காரனை அறியணும்ன்றதுல இருக்கக்கூடாது. என் வார்த்தை விளங்குதா? புரியுதா? விளங்குது, சரி, புரியுதா? நிறைய பேர் விளங்குன மாதிரி தான் இருக்குது, புரிஞ்சிச்சான்றது இறங்கி பார்த்தாதான் அதுக்கப்புறம் தெரியும். அப்போ சிலர் உங்களை குதிக்கிறதுக்கே யாரோ உங்களை தள்ளியே விட்டுருக்கலாம், ஒருவேளை உங்களை குதிக்க சொல்லியிருக்கலாம், இல்லை உங்களை டெம்ப் பண்ணியிருக்கலாம். அன்பான பிள்ளைகளே, உங்களை யாராவது உசுப்பினால் அவங்க உசுப்பும் போது அமைதியாக இருங்கள். அவங்களுடைய உசுப்பலுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் இருங்கள். விளங்குதுங்களா? உங்களை டெம்ப் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு நீங்கள் பயப்படணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கேட்கணும். லிசன் டு காட். சொல்கிறது யாரை வேணா இருக்கலாம்,
நான் அந்த மாரி நிறைய தீர்க்க தரிசனங்களை என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் கூட நிறைவேறல. சொல்ல மாதிரி பிடிச்சிடுவேன், இது கரெக்டாக ராங்கான்ட்டு சொல்ல மாதிரி பிடிச்சிடுவேன். தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறாங்களே கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. அன்பான பிள்ளைகளே, நானும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறேன். பல தடவை தப்பாக தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிறேன். என் ஊழியங்களுடைய ஆரம்பங்களில் நான் விட்டு அடித்த மாதிரி, நான் கழட்டி விட்ட மாதிரி யாரும் கழட்டி விட்டுருக்க முடியாது. நான் தவறு செய்யாத ஒரு மனுஷன் அல்ல, தெரியாதப்ப. அப்பொழுது கர்த்தர் என் கடிவாளத்தை இறுக்கி பிடித்தார். நிப்பாட்டு, இந்த ட்ராமாலாம் ஸ்டாப் இட், இதெல்லாம் கிடையாது. அப்போ கர்த்தருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு என்னை அமர்த்தினார். ஒரு 3 வருஷ காலம் கர்த்தர் என்னை கார்னர் பண்ணிட்டார். 3.5 வருஷம் காலம் என்னை கார்னர் பண்ணிட்டார். அந்த காலங்களில் கர்த்தர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறமும் மினிஸ்ட்ரியில் பல காரியங்களை கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் சில காரியங்களை அறிந்து கொண்டேன். இல்லை, மாம்சத்திலையும் தீர்க்க தரிசனம் வரும். நான் இதை பண்ணியிருக்கிறேன். அன்பான பிள்ளைகளே, நான் பண்ண காரியங்கள் தெரியணும்னா நீங்கள் போய் பாஸ்டர் சேம கேளுங்க. ஏன்னா ரொம்ப பாதிச்சவர் அவர் தான். பாதிச்ச அவர் தான் என் கூட நிற்கிறாருன்ற என் வார்த்தை விளங்குதா? நிஜம், போய் கேளுங்க அவர்கிட்ட. உண்மையா பாஸ்டர் தப்பாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. ஏன் தெரியுமா? நிறைய கரெக்டான தீர்க்க தரிசனங்களை சொன்ன எனக்கு ஒரு பெருமை வந்து விட்டது. நான் கரெக்டாக தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், நான் சொன்னால் நடக்கும். கத்த செஞ்சார். அதுக்கப்புறம் ஒரு கேம். என்ன கேம்? சொன்னது எதுவும் நடக்கலை. ஆத்திரமே வந்துருச்சு எனக்கு. அது ஒரு நாள் ஒரு பெரிய சாட்சியை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இப்போதைக்கு அதுக்கான நேரம் கிடையாது. இப்போ கவனிங்க. அப்போ கர்த்தர் ஒரு பாதுகாப்பை தருகிறார் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு. அதை மோசே என்ற தன்னுடைய தாசனை கொண்டு அந்த வார்த்தையை எழுதினார். இதே வார்த்தை நம்ம வாழ்க்கைக்கு செயல்படாதா? அது மோசைக்கு மட்டும் சொல்லிட்டாரு, அதால் எனக்கு நடக்காது. அப்படியா? இல்லை, அது மோசைக்கு. அப்போ உங்கள் பேர் கொண்டு தான் எழுதணும் தீர்க்க தரிசனங்கள், இதுக்கப்புறம் வாக்கு தத்தங்கள்லாம் இல்லை. அது எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு தான் வைத்திருக்கிறார். அதை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். நினச்சிக்காதீங்க, எங்கள் அப்பா வீட்டில் நிறைய பேக்கில் சாக்லேட்ஸ் இருக்குது, நான் நினச்ச நேரத்தில் கையை விட்டு எடுத்துக்குவேன்ட்டு. அப்படி இல்லை வாக்கு தத்தம். இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான் சொல்லி கொடுத்துறாங்க. அப்பாவோடது என்னத்த வேணால் எடுத்துக்கலாம். அப்பாவோடது இருந்தாலும் அதை கேட்டு தான் எடுத்தாகணும். ஏனென்றால் கர்த்தர், நம்ம பிதாவாகிய கர்த்தர் சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார், சில கட்டளைகளை வைத்திருக்கிறார். நீங்கள் எளிதாய் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. எளிதாய் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொன்ன காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையானது அந்த எளிதாய் எடுத்துக்கொள்கிற அளவுக்கு கிடையாது. நம்ம லைஃப் பேட்டர்னே ரொம்ப மோசமான ஒரு லைஃப் பேட்டர்ன். நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைலே ஒரு மோசமான லைஃப் ஸ்டைல். நம்மளோட பிலீஃபே ஒரு மோசமான ஒரு பிலீஃப். விசுவாசத்தால் எதை கேட்டாலும் உடனே பெற்றுக்கொள்வீர்கள். அன்பான பிள்ளைகளே, விசுவாசத்தோட கேட்டால் அதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசித்தால் உடனே உங்களுக்கு கிடச்சிடும் இல்லை. இன்னைக்கு சில நேரத்தில் அப்படி தான் நம்மளை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தேவையில்லாத காரியங்களை சொல்லி கொடுத்து நம்மளை தவறாய் நினைக்க வைத்து விட்டார்கள். அன்பான பிள்ளைகளே, அப்போ அந்த வசனம் ஆக்சுவலி யாருக்காக கொடுக்கப்பட்டிருந்துச்சு? எப்படி அந்த வாக்கு தத்தம் சொல்கிறார்ல, சங்கீதம் 91, அதில் அந்த வசனத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்க. 11, 12 எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. வாசிக்க தேவையில்லை, நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அதை 11, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். 12, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளினால் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கல. இந்த வாக்கு தத்தம், இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் எந்த ஜனங்களுக்கு, எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வைத்திருக்காருன்னு உங்களுக்கு புரியணும்னா இந்த சங்கீதம் 91 முதல் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 91 முதலாம் வசனம் வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், கவனிங்க, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சரி, எத்தனை பேருக்கு இது புரியுது? ஆங்கிலத்தில் வாசிங்க. He that dwell in the secret place of the Most High. அப்ப அந்த உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஆங்கிலத்தில் இந்த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை. அப்படின்னா மறைவில்னா ஆங்கிலத்தில் கேஜேவியில் சீக்ரெட்டிவான ஒரு பிளேஸ்ன்னு இருக்கான். இப்போ தான் நான் சொன்ன கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளுடைய கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளோட மேன்மையை உங்களுக்கு பகிர்ந்து போகிறேன். என் வார்த்தை விளங்குதா? எத்தனை பேருக்கு இப்போ ஆச்சரியத்துக்கு தயாராக இருக்கீங்க? இப்போ இது ஆச்சரியத்துக்கான நேரம். நம்ம தேவன் எப்படிப்பட்ட வல்லவர், அவர் எதை குறிக்க வந்தார்? அன்பான பிள்ளைகளை இங்கே கவனிங்க. இந்த சங்கீதத்தை எழுதினது மோசே. அப்போ மோசே சொல்கிறாரு, உன்னதமானவரோட இடத்துல மறைவான ஒரு இடம் இருக்கான்.
த மோஸ்ட் ஹை காட் உடைய இடத்துல ஒரு சீக்ரெட்டிவான ஒரு பிளேஸ் இருக்கான். சரியா? வாசிங்க தொடர்ந்து அப்படியே. shall abide under the shadow of the Almighty. அவருடைய நிழல்னு இருக்கான். அது கீழே நீங்க எப்படி இருப்பீங்கன்னா சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். அதாவது அந்த ஆல்மைட்டி காட்க்கு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கான். அந்த இடத்துல அவரோட நிழல்ல தங்கி இருப்பானா. இது எவ்வளவு பெரிய தியோலஜிக்கல் ஏரர் தெரியுமா? தியோலஜிக்கல் ஏரர். என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. யாராவது பயங்கரமாக தியோலஜி தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா என்னை விட்டு கிழிச்சு எடுத்துருவாங்க. இவன் பைபிள் ஸ்கூலே முடிக்கல, இவன் என்ன தன்னோட தியோலஜிக்கல் ஏரர்னு சொல்கிறானே அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட நிழல் இருக்கா? ஏன்? அவரே பரிபூர்ணமான ஒளி நிறைந்தவர். அவர் இடத்துல ஒரு இருள் கூட கிடையாது. ஞாபகத்துக் கொள்ளுங்க. ஒரு இருள் கூட இல்லாதவர் இடத்துல எப்படி நிழல் இருக்கும்? என்னைக்கா யோசிச்சு பாருங்க. சொன்னேன் சில நேரத்தை நான் கத்து நீ சொல்லும் போது நான் கேட்டேன், இதில் என்னத்தை நான் யோசிக்கிறது இந்த வசனத்தை அப்படின்னு. அன்பான பிள்ளைகளே, அப்போ அவர் இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு சீக்ரெட்டை வைத்திருக்கிறார். என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? இந்த வெளிப்பாடுகள்லாம் கொடுக்கறது நான் அல்ல, விளங்கி கொள்ளுங்க, இது கர்த்தர். ஏன்னா நான் வர வழியிலே கேட்டுட்டு வந்தேன், இன்னத்தை எடுக்க சொல்கிறீங்க இதில் இருந்து, விளங்குதா? இப்போ எனக்கு யாரோ சொன்னாதானே எனக்கு தெரியும். அப்போ சொன்னது கர்த்தர். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை போய் தேடி போங்க. எனக்கு கொடுக்குற வெளிப்பாடும் இல்லாமல் இதுக்கும் மேலான வெளிப்பாடுகளே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவர் இருக்கா. நீங்கள் என்னோட நடந்தால் புண்ணியமே கிடையாது. விளங்குதா? என்கிட்ட கர்த்தர் வெளிப்பட சில காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எடுப்படாத நல்ல பங்குன்னு இன்னும் நிறையா இருக்குது. அதை நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் உட்காந்தீங்கன்னா அவரே கொடுத்துருவாரு. என் நோக்கமே நீங்கள் கர்த்தரை பிடித்து நடக்கணும், என்ன பிடிச்சு நடக்கிறது இல்லை. விளங்குதா? நான் வழிகாட்டணும்னா பவுலோடைய இடத்துக்கு ஒன்றும் வரல. இப்போ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னது, நான் கிறிஸ்துவை பின்பற்றின போல என்னை பின்பற்றுங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் இன்னும் வரல. ஆனால் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். விளங்குதுங்களா உங்களுக்கு? நான் இப்போதைக்கு எந்த கேட்டகரியிலேருந்து தாண்டி வந்திருக்கேன்னா, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியுமோ அந்த கேட்டகரியிலேருந்து கொஞ்சம் தாண்டிட்டேன், வெளியாயிட்டேன் அந்த கேங் விட்டு. அதனால தான் என்னை நம்பி கத்தனை பண்ணிக்காரு. ஒரு சின்ன கூட்டத்தை கையில் கொடுத்து, நடத்துப்பா, நீ இந்த குருட்டு வெளியாயிட்ட, இப்போ நீ நடத்து. ஏன் ஒரு அளவுக்கு உனக்கு பாதம் தெரியும்ல, நடத்து. இந்த வழி இப்போ இந்த நடக்கிற வழியெல்லாம் என் வார்த்தை உனக்கு உன் பாதங்களுக்கு ஒளியும் தீபமாக இருக்குன்னு இருக்காரு. அந்த வார்த்தையே பிடிச்சு கொண்டே நடந்து போகிறேன். அப்போ தெரிஞ்ச பாதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன். என் ஆசை என்னன்னா, நீங்கள் எல்லோரும் கர்த்தர் இடத்துல உட்காந்து இன்னும் அதிகமான காரியங்களை பெற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்காக வல்லமே எழும்பி ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஜனங்களை சந்திக்கலாம், ஜனங்களை ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கலாம், அநேக ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு ரட்சிப்புக்கு எதுவாய் வழி நடத்தலாம். என் வார்த்தை விளங்குதா? சபையோட கான்செப்ட் விட்டு நம்ம ரொம்ப தூரம் வெளியே போயிடக்கூடாது. சபையை கத்த ஸ்தாபிச்ச காரணம் என்னதுக்கு தெரியுமா? இங்கே உட்காந்து நம்ம குண்டு சட்டிக்குள்ளே கடப்பான குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. வெளியில் அழிஞ்சு போகிற ஆத்மாக்களை காப்பாற்றணும். காப்பாற்றப்பட்ட ஆத்மாவை உள்ளே கொண்டு வந்து வச்சு பரலோகத்துக்கு போகிற வழியை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். விளங்குது? அப்ப கர்த்தருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருக்கு நிழல் இருக்குன்னு சொல்லி இப்ப சங்கீதம் 91 ஏதோ மோசை சத்தியத்தை அறியாத மாதிரியும் தேவனுடைய மகிமைனா என்னன்னு தெரியாத போலலாம் எழுதின மாதிரி இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்ப அவர் சொன்ன அந்த நிழல் என்னது? அப்ப அந்த உன்னதமானோடைய மறைவு இடத்துல இருக்கிறதுன்ற அந்த சீக்ரெட்டிவ் பிளேஸ் என்னது? அதை மோசை அனுபவிக்காமல் அதை சொல்லியிருக்க முடியாது. என் வார்த்தை விளங்குதுங்களா? மோசை அதை அனுபவிக்காமல் அதை எழுத முடியாது. அப்ப மோசையோடைய அனுபவத்துக்கு நம்ம போய் பார்க்கணும், எங்க அப்படி ஒரு இடத்துல மோசை நின்றிருந்தார் என்று. இப்ப சிலருக்கு ஓடி லிங்க் பண்ணிருச்சு. எடுத்துக்கொள்ளுங்க, யாத்ராகமம் புத்தகம் 33வது அதிகாரம் verse 20. நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஓகே, இப்ப அந்த வசனத்துல பாருங்க, ஒரு வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்னன்னா, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோட இருக்கக்கூடாது என்றார். கர்த்தர் இப்படி சொல்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சில சம்பவங்கள் நடந்துச்சு. மோசே என்னத்தை ஆசைப்பட்டு கேட்டார்னா, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும். அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ என் மூஞ்ச பார்க்க முடியாதுன்றாரு. அப்படின்னா மோசே ஆக்சுவலி என்னத்தை பார்க்க கேட்டாருன்னு அர்த்தம்? முகத்தை பார்க்க கேட்டாருன்னு அர்த்தம். சிலர் வாதாட கூடும்,
அவர் மகிமையில பான்பல கேட்டார். அப்ப கர்த்தருக்கு மோசே சொன்ன பாஷை புரியல, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஏரர் இருந்துச்சு போலன்னுவேன். இல்ல, மோசை கேட்கிற உம்முடைய மகிமையை காண்ட வேண்டும்னா கர்த்தர் புரிஞ்சுக்கிட்டார் என்னதுன்னு, இவன் என் மூஞ்ச பார்க்க கேட்கிறான்னு. மோசை ஆசைப்பட்ட கேட்ட ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உன் மகிமையை காண்ட வேணும். இந்த ஆசை மோசைக்கு ரொம்ப நாளாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி மோசையோடைய டீச்சிங்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக அதை எடுத்திருக்கேன், பிரசங்கத்திலையும் பேசியிருக்கிறேன். நான் திரும்பி அதுங்க போக முடியாது. மோசை முதல் காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்டது என்னது? உம்முடைய பேர் என்னன்னு கேட்டார். என் வார்த்தை விளங்குதா? மோசை தேவனிடத்துல முதல் கேட்ட காரியம் என்னது? ஆண்டவரே, உம்முடைய பேர் என்ன? ஏன்னா இந்த மோசைய கர்த்தர் எங்க அனுப்புறாருன்னா எகிப்துக்கு அனுப்புறாரு. அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. ஹெக்கெட் இருக்கு, ரான் இருக்குது, ஹத்தோர் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த 10 வாதைகளை கொண்டு எப்படி அது 10 தெய்வங்கள்ன்றது விளக்கி சொல்லியிருக்கிறேன். அது என் ஆசானிலிருந்து பெற்றுக்கொண்டது தான். அப்போ எப்படி இதெல்லாம் 10 வாதைகள் 10 தெய்வங்கள்னோ அதே மாதிரி இது டாப் 10. கீழே இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ எஜிப்தோடைய அந்த ரூயின்ஸ் அதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்க பேர் வரும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு என்கிட்ட ஒரு தெய்வம் அனுப்பினுச்சின்னு கேட்டால் அவன் கேட்பான், எந்த சாமி என்ன பேருன்னு கேட்பான். அதனால தான் மோசை கேட்டார், ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்ந்து வந்தவன், ஃபுல்லாக த நேம்ஸ் ஆஃப் காட் பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க அவங்க. இதில் இந்த தெய்வத்தை நான் இப்போ எப்படி சொல்லுவேன்? கர்த்தருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ கர்த்தர் ஸ்டன் ஆகிட்டார். மோசை கேட்கும் பொழுது என்ன, உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது கர்த்தர் ஜெயம் ஆகிட்டார். அப்படியே சும்மா கற்பனை பண்ணிக்கங்க, கர்த்தர் ஜெயம் ஆகிட்டார். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறாருன்னு வைங்களேன், ஒரே ஆள், தம்பி இப்படி வாப்பான்னு என்ன செய்வார்? இப்படி வந்துடுவார். இப்போ 2 பேர் இருக்காங்க, நான் அப்படி கையை காட்டுறேன். இப்போ என்ன பிரச்சனை நடக்கும்? 2 பேர்த்தில் யாரை கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. எப்படி கேட்பாங்க? நானா இவரா, நானா இவரா, அப்படி கேட்பாங்களே. ஏனென்றால் இப்போ அங்கே ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அடையாளப்படுத்த தேவையில்லை. 2 பேர் ஆயிட்டா உங்களுக்கு அடையாளம் தேவை. இன்னைக்கு ஏன் உங்க எல்லாத்துக்கும் பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா எல்லாத்துடைய தோற்றமும் வேற மாதிரி இருக்கனால உங்களை அழைக்கிறதுக்கும் உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கும் ஒரு பேர் தேவை. தேவனுக்கு காம்படிட்டரோல கர்த்தர் என்றவர் 2-3 பேர் அல்ல, வேற பேர் வச்சு கூப்பிட. ஒரே தேவன், அனாதி தேவன். இப்ப இவன் தெய்வ பேரும் கேட்டவொடனே கர்த்தர் திரும்பி பார்க்குறாரு, கடவுளா? யாரும் இல்லை, நான் மட்டும் தான்டா கடவுள். இவன் எப்படி நான் எனக்கு ஏன் பேர் தேவை? எனக்கு பேர் தேவையில்லையே. அதனால தான் அவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ எம் ஹூ ஐ எம். ஏன் அப்படி சொன்னார்னா, நீ கடவுள்னு கேட்டீங்கன்னா இதே கடவுள் வேற இல்லைடா, நான் மட்டும்தான் கடவுள். என் வார்த்தை விளங்குதா? அதனால எனக்கு ஒரு பேர் தேவையா? தேவையில்லை. அதனால தான் கர்த்தருக்கு கேட்கும் போது கர்த்தர் மோசே கிட்ட சொன்ன வார்த்தை அது, ஐ எம் ஹூ ஐ எம். தமிழ்ல இருக்கிறவாகவே இருக்கிறேன். ஹெப்ரேயர் பாஷையில் ஹயான்னு அர்த்தம். என்ன பேரு? ஹயா. ஹயானா நான் அர்த்தம். அது மோசேக்கு ஹெப்ரேயர் தெரியாது. இவன் பேரு கேட்டவனே கர்த்தர் நான் தான் நான் அப்படின்ற வார்த்தையை ஹயான்னு சொல்லிட்டாரு. மோசே அதுதான் தேவன் பேர் நினச்சி கிளம்பிட்டாரு. அதான் நடந்துச்சு. இவனை சொல்லி கிளாஸ் நடத்தி முடிக்க முடியாது இவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய சரித்திர புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது என்னதுன்னா, மோசே அப்படிதான் அந்த ஹயான்றது தேவனுடைய பேர் நினச்சிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு யார் அனுப்புனா? ஹயா அனுப்புனாரு. அப்போ மோசேக்கு ஹெப்ரேயர் பாஷை தெரியாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, எஜிப்த் பாஷை தெரியும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஹோரேபுக்கு போயிட்டாரு, அங்கே பேசப்படுற பாஷை. நடுவில் அவருக்கு ஹெப்ரேயர் கற்றுக்க வாய்ப்பே கிடையாது, ஞாபகத்துக் கொள்ளுங்க. இப்போ அவர் ஹெப்ரேயர் பாஷை தெரியாதனால ஹயான்ற வார்த்தை எடுத்துக்கொண்டு தேவனோட பேர் நினச்சி போக அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஹயான்னு பேசிக்கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மோசேக்கு ஹெப்ரேயர் பாஷையை கற்றுக்கும் பொழுது உண்மை தெரியும் பொழுது மோசே பயந்து போயிட்டாரும் என்றும், அதுக்கப்புறம் தேவன் தன்னை நான் என்ற காட்டுறதுக்கு ஹயா என்ற வார்த்தையை பயன்படுத்தினால அந்த வார்த்தையை இனி தேவனுக்கே கொடுத்துட்டு மனிதர்கள் மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை நான் என்ற அடையாளப்படுத்தி கொள்ள அணி என்ற வார்த்தை கொண்டு வரப்பட்டது. என் வார்த்தை விளங்குதா?
எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னு? நான் கடன்னு பேசிட்டு போனேன். எத்தனை பேருக்கு விளங்கலை கை தூக்க சொல்லுங்க. விளங்காதுங்க. புரியல பாஸ்டர், திரும்பி ரிப்பீட் பண்ணும், தப்பு கிடையாது. விளங்கலையா? அதாவது ஹயா என்ற வார்த்தை தேவன் பயன்படுத்தி விட்டார் தன்னை நான் என்று தெரிவித்த. இப்போ அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நான் அப்படின்ற தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தை தேவன் பயன்படுத்தினால மோசே அதை அறிந்து கொண்டதுக்கு அப்புறம், ஹிப்ரேயர் பாஷையை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் அறிந்து கொண்டார், தேவனே இந்த வார்த்தையை நான் என்று பயன்படுத்துறதுக்கு அந்த ஹையா என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. இனிமேல் நம்ம அதை பயன்படுத்த தேவையில்ல. இனிமேல் நம்ம மனுஷர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் சொல்லணும்னா அணின்னு பயன்படுத்திக்குவோம்னு அணின்னு மாற்றினார்கள். என் வார்த்தை விளங்குதா? நான் சொல்றது பொய் அல்ல, நிஜம். ஏன்னா நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், என்னுடைய ஆசான் என்று வந்து ஒரு பெரிய ஹிப்ரேயர் பண்டிதர். ஸோ நான் அது வழியாக இதெல்லாம் கற்றுக்கொண்டேன். அன்பான பிள்ளைகளை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இதை நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? நான் வந்து இப்போ இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய மறைப்பொருள் இருக்குது. என் வார்த்தை விளங்குதா? எத்தனை பேர்த்துக்கு விளங்குனுச்சு? இப்போ திரும்பியும் பேக் டு டாபிக். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவன் மோசையை அங்கே அனுப்பிவிட்டார். அதுக்கு முன்னாடி மோசையை முட்செடியில் சந்திக்கிறார். அந்த முட்செடியில் சந்திக்கும் பொழுது தேவன் கிட்ட அவர் கேட்ட முதல் காரியம், உம்முடைய பெயர் என்ன? அவர் அதை தெரிஞ்சுக்க உண்மையிலே ஆசையாக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தேவனோட நடக்க மலைக்கின் மேலே ஏறி இறங்கும் போதெல்லாம் தேவனுடைய மகிமையானது இவர் மேலே படுகிறது. இவர் தேவனுடைய மகிமையை காண்டுகிட்டே வருகிற இந்த மோசைக்கு இன்னும் அதிகமாய் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும், இன்னும் அதிகமாய் தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவர் இறுதியாய் ஆசைப்படுறதுக்கு ஒரே காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று. கவனிங்க அன்பான பிள்ளைகள், இங்கே தான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி இருக்குது. யாத்ராகமம் 33:17 வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, உன் பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன். ஐ நோ யூ பை நேம். கவனிங்க, ஏன்னா இப்போ மோசேக்கு தேவனுடைய மகிமை பார்க்க கேட்கிறாரு. பார்த்தீங்களா? கர்த்தர் இப்போ அவர்கிட்ட ஏதோ ஒன்று காட்ட விரும்புகிறாருன்னு அர்த்தம். சும்மாலாம் காட்ட மாட்டார். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் இந்த மோசே தேவனை பார்க்க ஆசைப்படுகிறது போல பார்க்குறோம்? மோசைக்கு கர்த்தர் இடத்துல பெறாத வாக்கு தத்தமா? அவர் ஆதியாகமத்திலிருந்து உபாகம புத்தகத்து வரைக்கும் மோசே தான் எழுதினார். கிடைக்காத வெளிப்பாடா? கர்த்தர் சொல்லி எழுதாத காரியங்கள் எத்தனை காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பார். மோசை எழுதாத, மோசைக்கு மட்டும் தெரிஞ்ச எத்தனை காரியங்கள் இருக்கும். இருந்த போதிலும் அவர் ஆசையெல்லாம் தன்னுடைய நேசருடைய முகத்தை பார்க்கும்படி. கொஞ்ச நேரம் இந்த டாபிக் நான் வரத்துக்கு ஒரு சின்ன பாஸ். நம்மளை எத்தனை பேர் இங்கே தேவனுடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுவோம்? கை தூக்கி காட்டுக்காதீங்க, வேண்டாம். ஏன் சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? நம்ம அநேக நேரத்தை தேவனுடைய முகத்தை பார்க்க ஆசைப்படலை. பார்க்க ஆசைப்பட்டவர்கள்லாம் அநேக நேரம் எங்கே போய் உட்காந்துருப்பாங்க? ரொம்ப நேரம் ஜபத்திலாவது உட்காந்துருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லோரும் 99% தேவனுடைய முகத்தை பார்க்க ஆசைப்படாதவர்கள். சும்மா டைம் பாஸில் கேட்போம், ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கணும். அதுக்கு ஒரு பாட்டை பாடி வரும், அப்பாவும் முகத்தை பார்க்கணும், அழகான கண்களை ரசிக்கணும். கத்தர் இந்த மூஞ்சி இவன் கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்மளாம் அப்படித்தானே, ஆண்டவரே முகத்தை பார்க்கணும். தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். நம்ம தேடவே இல்லை, அதான் பிரச்சனையேன்ற. மோசையோட தேடுதல் எவ்வளோ மேன்மையான காரியங்களை அறிஞ்சு கொண்டு போதிலும் அவர் அறிஞ்சிக்கிட்டார், புரிஞ்சுக்கிட்டார், தெரிஞ்சுக்கிட்டார். நிறைய காரியம் மோசைக்கு தெரிந்திருந்த போதிலும் அவர் ஆசைப்பட்டதெல்லாம் தன்னுடைய நேசத்துடைய முகத்தை பார்க்கணும்ட்டு. வார்த்தை விளங்குதா? அவர் ஆசைப்பட்ட ஒரே காரியம் தேவனை பார்க்கணும்ட்டான். அந்த இதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்னதுன்னு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். யாத்ராகமம் 33:10-18 வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். இப்பதான் அவரு நேக்கா அவருடைய காரியங்களை கர்த்தர் வைக்கிறாரு. ஏன்னா அவர் அறிந்து கொண்டாரு, தேவன் சந்தோஷமா இருக்கிறார், தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார், அதனால உம்முடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. இப்ப அந்த மகிமையில் அவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். 19 வாசிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம்
நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கவனிங்க, இப்ப 2 பேர் இருக்கிற மாதிரி இல்லைங்க. என்னன்னா, என் தயையெல்லாம் முன்னுக்கு நான் கடந்து போக பண்ணி நான் கர்த்தருடைய நாமத்தை உனக்கு. அப்ப பேசிட்டு இருக்கிறது யாரு? ஆமாவா இல்லையா? பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவ தூதனானவன்ற மாதிரியான ஒரு கொஞ்சம் மண்டை வேலை செய்தா, கிறுன்னு ஓடுதா? நான் இது உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. அதற்கு அவர் என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போகும் பண்ணி. அப்படின்னா ஆங்கிலத்தில் குட்னஸ்ன்னு போட்டிருக்கோம். மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, மோசே நான் உன்னை ஒரு இடத்துல வைக்க போறேன். அந்த வசனத்தை முழுசா வாசிச்சுட்டு உள்ள போலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாசிக்கலாம். அதற்கு அவர் என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல நான் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி, சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பேசுற மாதிரி இல்லை. எவன் மேலே நான் கிருபையாக இருப்பணும் அவன் மேலே நான் கிருபையாக இருப்பேன். எவன் மேலே இரக்கமாக இருப்பணும் நான் அவன் மேலே இரக்கமாக இருப்பேன். இதெல்லாம் சொல்கிறாரு. உனக்கு முன்பே நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய அந்த குட்னஸ், தமிழ் என்ன போட்டிருக்கு? தயை எல்லாம். தயை அப்படின்னா குட்னஸ். அவருடைய நன்மையான காரியங்கள் எல்லாம், அவருடைய மகிமையெல்லாம் முன்னுக்கு கடந்து போடுவாராம். சரியா? சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாய் கூறுவேன். அன்பான பிள்ளைகளே, இது ஒரு தீர்க்க தரிசனம். இது ஒரு தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம்? இதை நம்ம விளங்கிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு காரியம் புரியணும். நான் ஏன் உங்களுக்கு அந்த ஹயா என்ற வார்த்தையை சொன்னேன் என்றால், அது கர்த்தருடைய பேர் அல்ல. பழைய ஏற்பாட்டில் இந்த தேவனுக்கு பெயர் கிடையாது. அதனால்தான் சொல்லுகிறேன், இந்த வேத புத்தகம் கிறிஸ்தவனோடது அல்ல. இந்த புத்தகத்துல, இந்த பைபிள் புத்தகம் என்றது கிறிஸ்துவன்ற மதத்தை கூறியது அல்ல. இதை நான் பல வருஷமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு மத புத்தகம் அல்ல, இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அதனால தான் சொல்றேன், பழைய ஏற்பாடுக்கு தேவனுக்கு பேர் கிடையாது. ஏனென்றால் அவர் அனாதியில வாழ்கிறவர், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அங்க ஒரே ராஜா இயேசு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதே தேவன் இப்ப பூமிக்கு இறங்கி வரும்போது பார்க்க யாருமே இருக்கிறாரு? மனுஷனமே இருக்கும் போது தான் இப்ப அவளுக்கு ஒரு பேர் தேவைப்படுச்சு. விளங்குதுங்களா? விளங்குச்சு. அந்த தேவனுக்கு இப்போ ஒரு பேர் தேவைப்படுது. புதிய ஏற்பாடுல தான் அந்த பேருக்கு தேவன் கொடுக்கப்படுது. அந்த தேவனுக்கு தான் இயேசு என்ற பேர் கொடுக்கப்பட்டிருந்தது. விளங்குதா உங்களுக்கு? அந்த பழைய ஏற்பாடுல தேவன் தான் சொல்லுகிறாரு, மோசே நான் உனக்கு ஒன்று காட்டுறேன், என் தயவெல்லாம் நன்மையெல்லாம் கடந்து போகும். என்னோட நன்மையெல்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நன்மையை எனக்கு முன்பாக கூறுவேன், கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாய் கூறுவேன். அப்ப மகிமையெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது? முதல்ல சத்தமா சொல்லுங்க. இந்த வசனத்தை, ஒரே வசனத்தை அறிந்து கொள்ள முடியாது, மனதில் நிறுத்தி கொள்ளுங்க. இது ஒரு பெரிய பிக்சர். இந்த பிக்சரை நான் உங்களுக்கு, இந்த திரைப்படத்தை இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்க போறேன். நான் அப்போ 2-3 வசனங்களால் போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்க ஒரே ஆங்கிளா கற்பனை பண்ணும் போது, உங்க சிந்தையில கொண்டு நிறுத்தும் போது தான் முழு பிக்சரையும் பார்ப்பீங்க. இல்லைன்னா முழு பிக்சர் உங்களுக்கு புரியாது. மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே என் தயெல்லாம் உன்னை கடந்து போய்ப்பேன், பின்னாடி நான் உனக்கு என் பேர் யாருன்னு உனக்கு சொல்லுவேன். சொல்லிட்டு 20 இப்ப வாசிங்க. நீ என் முகத்தை காண மாட்டாய். மோசே நான் கடந்து போகும்போது என் முகத்தை நீ பார்க்க மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஒருத்தனும் என் மூஞ்சை பார்த்து உயிரோடே வாழ முடியாது. மோசே என் மகிமையை பார்க்கணும்னு கேட்கறேல, நான் என்ன செய்யறேன்? என் மகிமை நன்மையெல்லாம் உன் முன்னுக்கு கடந்து போட்டுறேன். என்னோட மகிமை, என்னுடைய அந்த நன்மையான தயையெல்லாம் முன்னுக்கு போட்டுறேன். பின்னாடி என் பேர் யார் உனக்கு சொல்கிறேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சொல்கிறாரு, ஏன்னா மோசே என் முகத்தை பார்த்து ஒருத்தனும் உயிரோடு இருக்க முடியாதுயா. ஏன்? என் மகிமையை அவங்களை அழித்திடும். ஏனென்றால் அது பரிபூர்ணமான வெளிச்சம், அது முற்றிலும் இருள் இல்லாதது, பரிபூர்ண பரிசுத்தர் நான், சுத்தத்திலும் பரிசுத்தர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மோசே. இப்போ 21. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. ஆனா மோசே என்கிட்ட ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு. என்கிட்ட அந்த சங்கீதம் 91ல உன்னதமானவருடைய மறைவிடத்தில்
என்கிட்ட ஒரு மறைவிடம், சீக்ரெட் பிளேஸ் இருக்குன்னு சொல்கிறார். அதனால தான் மோசைக்கு தெரியும் அவர் சங்கீதம் 91:1 என்ன எழுதினாருன்ட்டு. எத்தனை பேத்துக்கு விளங்குனுச்சு? ஒரு சீக்ரெட் பிளேஸ் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் என் இடத்துல ஒரு இடம் உண்டு. நீ இதெல்லாம் என்னை பார்க்க முடியாது மோசே, நான் முற்றிலும் மகிமை உள்ளவர், என் மகிமையை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் ஒரு இடம் இருக்கு, சீக்ரெட் பிளேஸ். எத்தனை பேத்துக்கு விளங்குனுச்சு? அவர் சொல்கிறாரு, ஒரு சீக்ரெட் பிளேஸ் நான் வச்சிருக்கிறேன். வாசிங்க 21. கர்த்தர், இதோ என் அண்டியில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. அங்க நீ போய் கண்மலையில் நில்லு. விளங்குதா உங்களுக்கு? அங்க போ, அங்க ஒரு கண்மலை இருக்கு. அந்த கண்மலை கிறிஸ்துன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பிரசங்கமும் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, அந்த கண்மலையில நில்லு. 22. என் மகிமை கடந்து போகும்போது, இதான் அவர் சொன்னாரு, என் தயைன்னு போட்டுருச்ச, அது அவருடைய மகிமையாம். என் தயை இருக்க, என்னோட குட்னஸ் இருக்க, அது எல்லாம் அவருடைய மகிமை. அவர் என்ன தம்மா சொல்றாரு, மோசே நீ நில்லு, கண்மலை கிட்ட நில்லு, என் மகிமையெல்லாம் கடந்து போடுறேன். வாசிங்க. நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து. கண்மலை வெடிப்புன்னு இருக்குல்ல, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? The cliffன்னு போட்டிருக்கு பாருங்க. There's a I will put thee in a cliff of the rock. போதும். அதாவது யாத்ராகமம் 33:22 வசனத்துல நடுவுல பாருங்க, I will put you in a cliff of the rock. cliffனா தெரியுமா என்னதுன்னு? கண்மலை வெடிப்புன்னு எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? கண்மலை வெடிப்பு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதுன்னு கை தூக்கி காட்டுங்க. தெரியலன்னா சொல்லி கொடுப்பேன் இன்னைக்கு. ஓகே, ஒரு மலை ரெண்டா கிராக் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? நடுவில் ஒரு சந்து இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதான் கண்மலையின் வெடிப்பு. அது பல காற்று, பெரிய மழை, பெரிய இயற்கையின் சீற்றங்கள்னால ரொம்ப காலங்களாய் அது சந்திச்சு அந்த மலை இப்படி கிராக் பண்ணும், ஒட்டையும். அந்த ஒட்டஞ்சி நடுவில் இருக்கிற அந்த சந்து இருக்க, அதான் கண்மலை வெடிப்பு. அப்போ கர்த்தர் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு, மோசே என்னுடைய மகிமையெல்லாம் முன்னுக்கு கடந்து போயிடும். கடந்து போனதுக்கு அப்புறம் சொல்கிறாரு என்னதுன்னு நானே பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் இருங்க. ஓகே, மலை கடந்து போகும். வாசிங்கம்மா 22. என் மகிமை கடந்து போகும்பொழுது நான் உன்னை அந்த கண்மலை வெடிப்பில் வைத்து. இப்போ தொடர்ந்து வாசிங்க அப்படியே 22ல். நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஓகே, இப்ப அடுத்த ஒரு சாப்டர் சொல்றாரு, என்னதுன்னா நான் என் மகிமையெல்லாம் முன்னிட்டு கடந்து போகும் பொழுது என் கரத்தினால் நான் உன்னை மூடுவேன். இங்க கவனிங்க. இப்ப கர்த்தர் கையில உள்ளம் பாதத்துல எதுவோ இருள் இருக்கிற மாதிரி இருக்குல்ல? ஏன்னா நான் இதை கர்த்தரிடத்துல கேட்கும் போது, கற்பனை பண்ணி பார்க்கும் பொழுது விளங்கிக்கிட்டேன், கர்த்தர் முற்றிலும் வெளிச்சம் உள்ளவர். ஆமாவா இல்லையா? அப்போ அவருக்கு உள்ளங்கையில் மட்டும் எப்படி இருள் இருக்கும்? இருக்காதுல்ல. அப்ப மோசே கண்மலை வெடிப்பில் வைத்து அவருடைய மகிமையை கடந்து போகும் பொழுது தன் கரத்தினால மூடினாலும் மோசேக்கு தேவனுடைய மகிமை அடிச்சிருமா அடிக்காதா? அடிச்சிடும். இப்போ இதுதான் இதில் இருக்கிற புதிரான காரியம். இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். சரிங்களா? வரிசை கிரமமாய் வரும். எத்தனை பேத்துக்கு இப்போ நான் சொல்கிறது பிக்சராக புரிஞ்சிச்சு? ஒரு படத்தை பார்த்ததை போல முதல்ல கர்த்தர் இதை சொன்னார், சொல்லிட்டு பிறகு அதை செய்தார். இதெல்லாம் பார்க்குறீங்களே, நான் இதை உங்களுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். கர்த்தர் முதல் காரியம் சொல்லுகிறார், என்னுடைய தயையெல்லாம், அதாவது அந்த தயைன்றது 17வது வசனமா 19வது வசனமா, அதற்கு அவர் யாத்ராகமம் 33:19, அதற்கு அவர் என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பே சொல்லுவேன். அதாவது கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாய் கூறுவேன். இதை வேறு ஒரு மனுஷனை போல வேறு ஒரு அடையாளப்படுத்தி அதன் வழியாய் கர்த்தர் மோசேக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொல்லிக்கிறதுக்கு கர்த்தர் ஏன் தெரியுமா? அதுக்கு அவர் சொல்ற பாருங்க, அதுக்கு நானே வாசிக்கிற பாருங்க, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றாரு. என் வார்த்தை விளங்குதுங்க உங்களுக்கு? அப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறவரும் செய்ய போகிறவரும் வேற வேற கிடையாது. திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க, நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறேன். அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். பாருங்க, என்னுடைய தயையெல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு கடந்து போக பண்ணுவேன். சொல்றது யாரு? தேவன்.
ஏன்னா அவர்கிட்ட தானே தயை, நன்மை, மகிமை இருக்கு. உனக்கு முன்னுக்கு கடந்து போக பண்ணுவேன். வாசிங்க. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. கவனிங்க, தேவனோட தயவுன்னு சொன்னாரா என்னோட தயவுன்னு சொன்னாரா? என்னுடைய தயவு. அப்ப சொல்லிக்கிறது தேவனா தேவன் இல்லையா? தேவன். சொல்லிட்டு உடனே அடுத்தது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அப்ப கர்த்தருடைய நாமத்தை உன் முன்பாகவே கூறுன்னு சொல்லணுமா? நியாயத்துக்கு அவர் என்னுடைய நாமத்தை சொல்லணும்னு சொல்லணுமா? அவர் நியாயத்துக்கு என்ன சொல்லணும்? என்னுடைய தயவு மகிமையெல்லாம் கடந்து போடுறேன், நான் கர்த்தருடைய நாமத்தில் ஏன் நாமத்தை கூறுவேன் தான் சொல்லணும். அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய மகிமையெல்லாம் உன் முன்னுக்கு கடந்து போயிடும். ஏனென்றால் இப்ப நீ என்னை அறிந்து கொண்டது பிதாவாகிய தேவனாய். பிறகு நான் வருவேன். விளங்குதா? நான் கடந்து போகும் பொழுது பின்னாடி நீ பார்க்க போறல, அது பின்னாடி வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு. என் வார்த்தை விளங்குதா உங்களுக்கு? என் வார்த்தை எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? பின்னாடி வர போகிறது ஆண்டவராகிய கர்த்தர். அதான் சொல்லுகிறாரு, என் தேவனாகிய கர்த்தர். அதான் அந்த வார்த்தை எப்படி சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை நான் உனக்கு கூறுவேன். ஏன் தெரியுமா? மோசேக்கு முதல் கேள்வி, ஆண்டவரே உம்முடைய பேர் என்ன? அந்த கேள்வியை தேவன் இறுதியில் வைத்திருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? மோசே என்னை பார்த்தா அந்த கேள்வி கேட்டான், அந்த கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஆனால் அந்த தேவனுடைய பேர் இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்லிட்டு சொல்லுகிறாரு பாருங்க. இப்போ திரும்பியும் 22வது வசனத்துக்கு போங்க. என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, கண்மலையின் வெடிப்பு கிறிஸ்துவின் வெடிப்புல கொண்டு போய் வைப்பேன். அதாவது கிறிஸ்துவின் வெடிப்புனா கிறிஸ்துவோடைய பாடு என்று அர்த்தம். இது ஒரு முறை எம்டி ஜெகன் என்ன பேசினார், எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இந்த டாப்பிக்கை டச் பண்ணி வந்தார் கொஞ்சமாய். ஆனால் இதில் வேறொரு டைமென்ஷனை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் போது நான் சந்தோஷப்பட்டேன். வார்த்தை விளக்குதா? இந்த கண்மலை வெடிப்புன்றது கிறிஸ்துவோடைய பாடு, மறுப்பு கிடையாது. அப்போ அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து, அதாவது கிறிஸ்துவின் வெடிப்பில் கிறிஸ்துவோடைய பாடுகள் நடுவில் வைத்து, நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இப்ப கர்த்தர் சொல்ல வருகிறார், நான் உன் கரத்தினால மூடுவேன். இதுதான் நீங்க பார்த்தீங்க சர்வர்களுடைய நிழலில் தங்குவான். அப்ப கர்த்தர் என்ன செய்திருக்கார் என்றால், மின்னுக்கு இப்ப வந்த நான் மகிமை உள்ள தேவன், நான் பிறகு வர போகிற தேவன் மகிமையே இல்லாத தேவன். அதாவது கர்த்தர் என்ன சொல்ல வர்றார்னா, இதை எனக்கு ஒரு இமேஜினேஷன்ஸாய் நான் பார்த்ததை போல இருந்தது. இப்போ கர்த்தர் கடந்து போகிறாரு, மோசையோடைய முகத்தை மூடணும். அதுக்கு மோசையை கர்த்தர் எங்கே கொண்டு போய் வச்சிருக்காருனா, கண்மலையின் வெடிப்புக்குள்ளே வைத்திருக்காருனா, பிறகு பாடுபடுகிற கிறிஸ்துவை மூலியமாய் தான் நான் தேவனை காண முடியும். அதுவும் மோசைக்கு தேவனுடைய முகத்தை நேரடி காண முடியாது, தேவனுடைய பின்புறத்தை காண்றார். 23 வாசிங்க. பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். மோசே கிட்ட சொல்றாரு, நீ கண்மலை வெடிப்புல இரு, என் கரம் உன்னை மறைக்கும், அந்த நேரத்தில் என் மகிமை கட்டுந்து போயிரும், நான் கையை எடுப்ப என் பின்புறத்தை பார்ப்பாய். இது என்னத்தை குறிக்குதுன்னா, கிறிஸ்து பிறகு வெளிப்படுக்க போகிற கிறிஸ்துவை மோசே நீ முன்புறமாய் காண முடியாது, பின்புறமாய் தான் காணணும். அந்த பின்புறமாய் வருகிறது தான் பின்னாடி வந்த தேவனாகிய கர்த்தர். அவரிடத்தை நீ பார்க்கும் பொழுது இந்த மகிமை உன் கண்ணுக்கு தெரியாது. ஏனென்றால் இப்பொழுது நான் அதை உனக்கு மறைக்கிறேன் என்று கர்த்தர் அந்த நேரத்தில் மோசைக்கு ஒரு நிழலை தந்தார். விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குனுச்சா? கர்த்தர் தன் மகிமையை ஒரு வினாடி நிறுத்துகிறார். எத்தனை பேருக்கு வேணுச்சு? இல்லைன்னா மோசை இடத்துல நிழல் வந்திருக்காது. ஏனென்றால் கர்த்தர் உள்ளங்கையிலும் சரி பாதங்கள்லையும் சரி அவரோட முழு உருவத்திலும் எப்படி இருக்கும் தெரியாது, முற்றிலும் ஒளி உள்ளது, ஒரு இருள் கூட இல்லாதது. அப்படி இந்த நேரத்தில் என்னுடைய கற்பனையில் மோசே கண்மலை வெடிப்பில் நிற்கிறார், தேவனுடைய மகிமை இருக்குது, மோசே ஒளிந்து கொண்டார். இப்பொழுது தேவனுடைய மகிமை கடந்து போனதுக்கு அப்புறம் கர்த்தர் கரத்தை வைத்து இப்படியே இருளை கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நிழலை கொடுத்து கடந்து போனதுக்கு அப்புறம் கரத்தை எடுக்கிறார். மோசே தேவனுடைய பின்புறத்தை பார்க்கிறார். அப்படி என்றால் பின்னாடி வரப்போகிற தேவன் மகிமை அற்றவராய்
விளங்குதுங்களா உங்களுக்கு? தேவன் சாயல் இல்லாதவராய், மனுஷன் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராய், அடிமையின் ரூபத்தில் இறங்கி வர போகிற தேவன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இப்போ உண்மையாக விளங்குனுச்சா? ஐ ஹோப் ஐ புட் யூ இன் அ மேனர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் புரிந்து கொள்ளப்படுகிற விதமாய் நான் இதை உங்கள் இடத்துல வைத்தேன்னு நான் நம்புகிறேன். பிள்ளைகளே இங்கே கவனிங்க. அப்போ அந்த நிழலை தங்கி இருந்த மோசே சர்வ வல்லவரோட நிழலில் தங்கினான். என் வார்த்தை விளங்குதா? இதுதான் சங்கீதம் 91 அவர் சொன்னது. சங்கீதம் 91 மீண்டும் ஒரு முறை இப்போ வாசிங்க எனக்காக. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், விளங்குதா உங்களுக்கு? சர்வருடைய நிழலில் தங்குவான். அதாவது உன்னதமானவர் மறைவிடம்னா அந்த கண்மலை வெடிப்பு, கிறிஸ்துவென்ற கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கிறவன் அவருடைய சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த வல்லமையான தேவனிடத்தில் ஒரு நிழல் உண்டு. என் வார்த்தை விளங்குதா? அந்த நிழல் தேவனுடைய மகிமை அவனை எந்த சூழ்நிலையும் அழிச்சு போடாது. அன்பான பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் தொடங்கும் போதே சொல்லுகிறார். அந்த யாத்ராகமம் 33வது அதிகாரத்தில் என்னதுன்னு, யாத்ராகமம் 33 18 19 வாசிங்க. சென்ட்ரல் 19 எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொன்னார். விளங்குதா உங்களுக்கு? இதுதான் கர்த்தர் அந்த நேரத்தில் தேவனுடைய மகிமையை மோசையே பார்க்க முடியாத நேரத்தில் இருக்கும் பொழுதும் தேவன் தன்னுடைய மகிமையை பின்புறமானதை மோசைக்கு காட்டினார். ஏன்? பின்புறமாய் நான் மீண்டும் வருவேன். நான் வரும்பொழுது என் ஜனங்கள் என்னை முகத்துக்கு நேராய் தரிசிப்பார்கள். நான் என் மகிமையில் வந்தால் மனுஷன் ஒருவனும் என்னை காண முடியாதுன்றதுக்காக தன்னுடைய மேலான மகிமையை இறக்கி வைத்து அடிமை ரூபம் எடுத்து நம்மளை சந்திக்கும்படிக்கு பூமிக்கு வந்த தேவனாகிய கர்த்தர் தான் நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே. கரங்களை தட்டலாம் அவருக்காக. அந்த தேவன் இடத்துல ஒரு மறைவான நிழல் இருக்கு. அவர்கிட்ட இருள் இல்லை, இருந்த போதிலும் தம் பிள்ளைங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தன் மகிமையை வைத்து வெளிப்பட்டார். அந்த நேரத்தில் மோசை கிட்ட நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் தேவனுடைய கண்மலை வெடிப்பில் ஒளிஞ்சிருக்கிறாரு. ஏன் கை வரணும்? தேவனுடைய கையை கொண்டு ஏன் மறைக்கிறார்னா அந்த மகிமை எல்லா இடத்துலையும் அடிக்கும். என் வார்த்தை விளங்குதா? சும்மா நினச்சிக்காதீங்க. இதோ இங்கே ஒரு பியானோ இருக்குது. இந்த பியானோவுக்கு பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னா நான் இங்கேருந்து வெளிச்சம் அடிக்கும் போது அங்கே பின்னாடி படாது. ஆனால் தேவனுடைய மகிமை வரும்போது அது எல்லா இடத்துலையும் தேவனுடைய மகிமை பாயும். அது எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் பச்சித்து போட்டுரும். அவர் ஏன்னா அவருடைய பிரசமானது ரொம்ப அக்னியானது, பரிபூர்ணமான அக்னி. இது ஹோலி ஃபயர், எரிச்சிரும். அதை தடுக்கணும்னா அவர் கை தான் வேணும். என் வார்த்தை விளங்குதா? அப்போ நான் மறைச்சாகணும். என் கையை உள்ள பாதம் ஒளிதாப்பா, கொஞ்ச நேரத்துக்கு நான் அதை நிறுத்துகிறேன். நான் உனக்கு நிழல் தருகிறேன். ஏன்? இந்த நிழல் உன்னை காப்பாற்றும். ஏனென்றால் இந்த நிழலில் நீ நிற்கும் பொழுது ஞாபகத்துக்கொள்ளு, என்னுடைய ஒளியானது, என்னுடைய மகிமை உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா ஒருவனும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாய் நிற்க தகுதி இல்லாதவன். நம்ம எல்லோரும் அப்படிதாங்க. அதனால தான் சொன்னேன், நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி விட்டோம் எல்லாத்தையுமே. யார் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்குங்க. ஏன் கர்த்தர் சொன்னேன்? ஏன் கர்த்தரே தன்னுடைய மகிமையை பரலோகத்தில் வச்சுட்டு இறங்கி வந்துட்டார். அதான் ஒரு ஊழியக்காரர் என்னிடம் இடையில சொன்னார், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனம் காட்டினாராம். பரலோகத்தில் இருக்கிற கோடான கோடி சேனை அந்த ஒரு நொடி தன்னுடைய அரசனாகிய ஆண்டவர் கர்த்தர் இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது பரலோகத்திற்கு எல்லா சேனாதிபதிகளும் இராணுவ தளபதிகளும் எல்லா தூதர்களும் தன் கத்தியை கீழே வைத்து விட்டார்கள். என் ராஜா சிலுவையில் இருக்கிறார், என்னால் இதை கத்தியை தூக்க முடியல. ஏன்? தேவனுடைய கட்டளை, அரச கட்டளை. நான் சிலுவையில் இருக்கும் பொழுது யாரும் இறங்கக்கூடாது. ராஜா கட்டளை. விளங்குதுங்களா? ஒரே தூதன் முடிஞ்சு, சேனையெல்லாம் வர தேவையில்ல, ஒரே தூதன் முடிஞ்சு பூமியை அழிஞ்சிருக்கும் அன்னைக்கு. ஆனால் பரலோகத்தை ராஜரிகம் செய்து கொண்டிருக்க சர்வ வல்ல தேவன் தன் மகிமையை வச்சு கீழே அடிமை ரூபத்தில் இறங்கி வந்திருக்கார். நம்மளுக்கு நிழல் உண்டாகும்படிக்கு அவரே தன்னுடைய பிரதானமான வெளிச்சமான மகிமையான ஒளியெல்லாம் வச்சுட்டு இறங்கி வந்தார்னா உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒருத்தருக்கு ஏற்றுக்க முடியாதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைக்க முடியாதா?
மற்றவங்க குறைவாக இருந்தால் ஒரு படி அவங்கள ஏற்றுக்க முடியாதா? அவங்கள நேசிக்க முடியாதா? நான் நீ என்ற உயர்வு, நான் நீ என்ற பெருமை, எனக்கு தான்ன்றது அகம்பாவம், ஆணவம். நான் அதனால தான் ஒரு முடிவு எடுத்தேன். வார்த்தை இந்த போடியத்தை எடுத்துருங்கன்ட்டு சொல்லிட்டேன். போடியத்தை எடுங்கன்ட்டு, ஆல்ட்ரை கீழே இறக்குங்கன்ட்டு. இங்கே யாரும் உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. ஏன்னா பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனே சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்துட்டார். விளங்குதா? என் வார்த்தை விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவன் எல்லாமே பிளஸ்ட். அன்பான பிள்ளைகள், இங்கே கவனிங்க. அந்த தேவன் நம்மகிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் உன்னோடு சேர்த்து சொல்லிடுறேன். விளங்குதா? இதே தேவன் மோசே ஆசைப்பட்டதை நிறைவேற்றிருப்பாரா? நிறைவேற்றிருக்க மாட்டாரா? நிறைவேற்றினார். மோசையோடைய ஆசை என்னது? முகத்தை பார்க்கணும். கர்த்தர் சொன்னார், இப்ப நீ பார்க்க முடியாது, ஆனா நான் காட்டுவேன். எப்ப தெரியுமா? எடுத்து வாசிங்க, மத்தேயு 17:2-3. அந்த வார்த்தையை காப்பாற்றும்படிக்கு கர்த்தர் செய்தார். மத்தேயு 17:2-3 வாசிங்க. Matthew chapter 17 verse 2 and 3. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இதுதான் டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டன், மறுரூபமலைன்னுவாங்க. அந்த இடத்துக்கு தேவன் யாரை பார்க்க வர்றாரு? மோசேவும் எலியாவும். அது ஒரு தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாடு மோசே, புதிய ஏற்பாடு எலியா என்ற ஒரு அடையாளம் குறை இருக்குது. அதாவது நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்களும் அது சம்பந்தப்பட்ட புதிய ஏற்பாடை நிறுவ போகிற ஆண்டவராகிய இயேசு சந்திக்கிறாரு. இப்போ அவங்க வராங்க. ஏன்? அவங்க வேற ஒரு மரித்து இந்த சரீரத்தை விட்டு வேற ஒரு ஃபிகருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அம்மாவா இல்லையா? இப்போ கர்த்தர் அவங்களை சந்திக்க போறாரு. கர்த்தர் மாம்சத்தில் வந்திருக்காரு. எப்படி தெரியுமா செஞ்சு காட்டுறவங்களுக்கு? அவங்க அப்படி வந்துட்டாங்களா? இமீடியட்டாக நான் மாறேன்னு பார்த்து அவங்களை விட இன்னும் அதிகமான மகிமையாய் மாறி ஒரு செகண்ட் தன்னை ஆண்டவராய் அவர்களுக்கு முன்னுக்கு நிப்பாட்டி சூரியனை போற பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தோடு மோசையை மீண்டும் சந்திக்கிறார். என் வார்த்தை விளங்குது உங்களுக்கு? ஏன்? அவர் தான் ஆண்டவர் என்றதை காட்டுகிறார். மோசே தன் முகத்தை பார்க்க ஆசையாயிருந்தான். அந்த மோசைக்கு திரும்ப காட்டுற, மோசே நான் அங்கே என் மகிமையில் வந்துட்டேன், உன்னால் என்னை பார்க்க முடியாது. இங்கேயும் நான் வரேன், ஆனால் நீ என்னை பார்க்கணும், நான் ஸ்டில் என் மகிமைக்கு வரணும். ஏன்னா நான் அதே தேவன். ஆனால் இந்த ஜனங்கிட்ட போகும்போதே ஒரு செகண்ட் என் மகிமையை இறக்கிட்டு சாதாரண ஒரு மனுஷனாக இறங்கி போகிறேன். நம்ம தேவன் மாதிரி தாழ்மையான யாராவது ஒரு தேவன் உண்டா? உங்களை நேசிக்கிறதுக்கு, என்ன நேசிக்கிறதுக்கு இவ்வளோ தாழ்மையான ஒரு தேவன் எங்கேயாவது இருக்குதா? உங்களை சகோதரர் மாதிரி கட்டி அணைத்து உங்களை எந்த சூழ்நிலை, எவ்வளோ பலவீனங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரி, உங்களை தாங்கி ஒரு தங்கப்பனை போல கட்டி அணைக்கிற அளவுக்கு ஒரு தெய்வம் உண்டா? அப்படி ஒரு தேவன் எங்கேயுமே இல்லை. ஏனென்றால் அவர் உங்கள் எல்லோத்தையும் நேசிக்கிறவர். அந்த தேவன் தான் தன் மகிமை வைத்து இறங்கி வருகிறார். அப்படிப்பட்ட தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்கு நேராக போயிருங்க. நம்ம இதோட செய்தியை முடிக்க போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15 முதல் வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15 வாசிக்கலாம். அந்த தேவன் ஆசைப்பட்டு கேட்குற காரியங்கள் எல்லாம் இதுதான். நீங்கள் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்கு முழுசாக வாசிச்சிங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தத்திலிருந்து பவுல் அதை எல்லாத்தையும் எழுதியிருப்பார். வாசிங்க இப்போ 2:15. பிலிப்பியர் 2:15 வாசிங்க ஆங்கிலத்தில். Philippians chapter 2 verse 15. மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயும் இருக்கும்படிக்கு. கவனிங்க, கர்த்தர் ஆசைப்படுகிறார் தெரியுமா? இந்த கோணலான வாழ்க்கை, இந்த பூமி கோணமானதான ஒரு வாழ்க்கையாக இருக்குதான். மாறுபாடு உள்ள விபச்சார சங்கதியேன்னு ஒரு இடத்துல வரும். இந்த மாறுபாடான சங்கதியில் இடத்துல இருந்தும், இந்த கோணலமான வாழ்கிற வாழ்க்கையான இந்த உலகத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை எப்படி இருக்க சொல்கிறாராம்? நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் இருக்க சொல்கிறாராம். அப்போ குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் விளங்குது அவங்களுக்கு? நல்லவர்களை போல அல்ல, நல்லவர்களாய் கர்த்தருக்கு சொல்லுகிறார். ரொம்ப சிம்பிளான கட்டளை இல்லை? இது செய்ய ரொம்ப கஷ்டமா? கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உலகமெல்லாம் தலைகிலியாய் எழும்பி கொண்டிருக்குது, உலகெல்லாம் பொல்லாத வழியில் நடந்து கொண்டிருக்கு. என் பிள்ளைகளே அப்படி இருக்காதீங்க, என் மகிமையெல்லாம் வச்சு நான் இறங்கி வந்தல உங்களுக்காக, இப்படி நடங்கன்னு கேட்குறாரு. சிம்பிள். அடுத்த வாசனத்தை வாசிங்க.
எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லா முறுமுறுப்புலாம் அப்படித்தான் எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் தர்க்கித்து கொண்டே இருக்கிறது. சில ஆள் பார்த்துருங்களா, முறுமுறுக்கும் தர்க்கிக்கும் முறுமுறுக்கும் எல்லாம் இல்லாம இருங்கன்ற. சிம்பிள் ஜஸ்ட் லீவ் இட். என் வார்த்தை விளங்குதா? அதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் வச்சுட்டு தேவையில்ல, அன்பாயிருங்க. வாசிங்க. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். எல்லாத்தையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். நம்ம முக்காவாசி நேரத்திலே முறுமுறுப்போம் தர்க்கிப்போம், இதை விட்டுருங்க. அன்பான பிள்ளைகளே, வாரம் வந்து கேட்குறீங்க, இதை கேட்டு ஒரு தடவை உங்களை திருத்த பாருங்க. இனிமே முறுமுறுக்க மாட்டேன், தர்க்கிக்க மாட்டேன், ரிலாக்ஸ் ஆயிருங்க. ஏன்னா மகிமை உள்ள தேவன் எல்லாத்தையும் திறந்து இங்கே வந்துட்டார். என் வார்த்தை விளங்குதா? இப்போ 14க்கு போங்க. 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். எத்தனை காரியங்கள் பேசுகிறாருமா பவுலே. உலகத்துக்கே ஒளி கொடுக்குற சுடர்களாய் அவர் இருக்கிறாராம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற. அப்படின்னா நீங்கள் தேவனுக்காக மகிமையாக செய்யணுன்றதுக்காக பல காரியம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது விருதாக இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்காக எதை செய்தாலும் அதை தேவன் நாம மகிமைக்காக நன்மைக்காக மட்டும்தான் ஓட வேண்டும். அன்பான பிள்ளைகளே, நம்ம சில நேரத்தை ஓடுவோம், கண்டபடி ஓடுவோம், நிறைய காரியங்கள் செய்வோம், ஆனால் அது எதுவுமே தேவ நாமத்துக்கு மகிமை சேர்க்காது. அது சில நேரத்தில் வீணானதாக இருக்கும். என் வார்த்தை எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் தான். ஏன்னா பவுலுக்கு ஒரு நிச்சயம் என்ன தெரியுமா? நான் ஓடுறேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன், நான் பாடுபடுகிறேன். அன்பான பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரனா எனக்கு அந்த பாரம் உண்டு. ஏனென்றால் என்னை நம்பி கர்த்தர் ஒரு ஜனங்களை கொடுத்துருக்காரு. இந்த ஜனங்களை நடத்துகிற எனக்கு எந்த சூழ்நிலையும் எனக்கு தோணிடக்கூடாது, நான் இது விருதாய் நடத்துகிறேன் ஆண்டவரே, நான் இதை வேஸ்ட்டாக நடத்திட்டேன் ஆண்டவரே, எனக்கு அது ஃபீலிங் வரக்கூடாது. ஒரு 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 ஊழியக்காரனா எனக்கு அந்த உணர்வு உண்டு. அதே போல் இங்கே இருக்கிற நீங்களும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் ஒரு ஊழியக்காரன் தான், ஒரு ஊழியக்காரி தான். என் வார்த்தை விளங்குதா? உங்களுடைய ஒவ்வொரு அழைப்புக்கு இணங்கவும் நீங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு ஊழியக்காரிகள் தான், மாற்று கருத்து கிடையாது. விளங்குதா? அப்போ நீங்கள் ஓடுற உங்களுடைய ஓட்டமானது விருதாய் போயிடக்கூடாது. இதை நீங்கள் விலகி கொள்ளணும். அடுத்தது அவரே பேசுகிறார் பாருங்க. வீணாக பிரயாசப்பட்டும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாள் எனக்கு உண்டாக இருப்பதாக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு. அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையும் விருதாய் ஓடி இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரியம் உண்டு. என்னதுன்னா, தேவனுடைய வசனத்தை பிடித்து கொள்ளுதல். தேவனுடைய வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. அதை பிடிக்கிறது ஒரே காரணம் மட்டும்தான் உங்களுடைய ஓட்டம் எந்த சூழ்நிலையும் விருதாய் போயிடாது. என் வார்த்தை விளங்குதுங்களா உங்களுக்கு? அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையானது உங்களிடத்தை இடைப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ மகிமையின் உள்ள கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் எப்படி அந்த உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்ற வேத வசனமும். அப்போ அவருடைய மறைவான இடம் என்றது என்னதுன்னா, யாருக்கும் தெரியாத வரப்போகிற கிறிஸ்து. அந்த தேவனை நீங்கள் நானும் முகமுகமாய் அல்லனாலும் வார்த்தையாய் தரிசித்து விட்டோம். அவருடைய மகிமை நமக்கு முன்பாய் கடந்து போயிருக்குது. அதை பின்புறமாய் நம்மளும் பார்த்து கொண்டிருக்கோம் வார்த்தையின் வழியாய். அந்த மகிமையின் தேவனை மீண்டும் நம்ம சந்திக்க ஒரு நாள் நம்ம பயணம் படுவோம். அந்த தேவனை நம்ம சந்திப்போம். ஞாபகத்துக் கொள்ளுங்க, அந்த தேவன் கூடி விரைவில் மீண்டும் வருகிறார். வரும்பொழுது ராஜாவாய் வருகிறார். நம்ம பார்க்குற வண்ணமாய் அந்த ஆட்டுக்குட்டியானவரேன்ற அந்த தேவனாய் இல்லாமல் மகிமையில் வெளிப்பட போகிறார். அந்த தேவனை சந்திக்க நீங்கள் நானும் ஆயத்தம் படுவோம். செவிக்கலாமா? ஹல்லேலூயா.